தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட இருந்து எம்பிபிஎஸ், பிடிஎஸ் சம்மந்தமான முக்கியமான அப்டேட். அது என்ன அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த வருஷத்துலேருந்து. போன வருஷம் வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு மொத்தம் 8 சீட் இருந்துச்சுங்க. 8 சீட்டில் 7 எம்பிபிஎஸ் சீட்டு, 1 பிடிஎஸ் சீட் இருந்துச்சு. அந்த 8 சீட்டை இப்போ 15 சீட்டாக இன்க்ரீஸ் பண்ணி கவர்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது 7 எம்பிபிஎஸ் சீட்டை 13 எம்பிபிஎஸ் சீட்டாகவும், 1 பிடிஎஸ் சீட்டை 2 பிடிஎஸ் சீட்டாகவும், அப்போது மொத்தம் 13 எம்பிபிஎஸ் ப்ளஸ் 2 பிடிஎஸ் கம்பைன் பண்ணிங்கன்னா 15 சீட்டு. அப்போது டோட்டலாக 8 இருந்தது, இப்போ 15 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அந்த 15ல் 13 எம்பிபிஎஸ் சீட், 2 பிடிஎஸ் சீட்டாக இருக்குது ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஜாயின் பண்ண போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ ரொம்ப வருஷமாக ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் சீட் இன்க்ரீஸ் பண்ணப்படாமல் இருந்தது. இப்போ தான் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஏன் சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்? அதாவது நியூ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் வந்தாச்சு. ஆல்ரெடி இருக்கக்கூடிய காலேஜஸ்லேயும் சீட்ஸ் கொஞ்சம் அப்பப்போ இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஆனாலும் நமக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் சீட் இன்க்ரீஸ் பண்ணாமையே இருந்தாங்க. இப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அந்த சீட்ஸ் நம்பர் வந்து இன்க்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு.